மணிக்கு அப்போ நாங்கள் பேசாமல் இருந்தோம். பின்ன 2வது பொறுத்தளிக்காக்கும் இவர் சொன்னார், இனி நம்ம இங்கே இருந்தால் சரியாகாது. மருமகன் சொன்னால் நம்ம இப்படி ஏறி இப்படியே போய் காட்டுக்கு போகலாம் அப்படின்னு 2 மணிக்கு நாங்கள் போகிறோம் காட்டுக்கு. அங்கே போய் பார்த்தா ஆனை நிற்கிது. நாங்கள் இப்படி பயந்து எங்கள் உயிர் பாடுறதுக்கு வேண்டி நாங்கள் இப்படி பயந்து ஓடியாதான், நீ பாட்டுக்கு நீ நின்றுக்கோ அப்படின்னு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னோம். அப்போ அது கண்ணீர் விட்டது. அது ஆரோடது சிவன் என்னென்னா கட்டி காப்பாற்றி கொண்டு வராங்க. இப்போ எல்லா ஜனங்களையும் அவங்க தான் கொண்டு வராங்க. துணை எனக்கு அதிகமாகவே இருக்குது. அப்போ நாங்கள் இங்கே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி தான் நாங்கள் பொழைச்சோம். அப்படி பொழைச்சி இத்தனை காலம் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. நாங்கள் ராத்திரி 1 மணிக்கு தான் இது பொட்டுது, உள்ள பொட்டுது. அது முடிஞ்சு 2 மணிக்கு அப்போ நாங்கள் பேசாமல் இருந்தோம். பின்ன 2வது பொறுத்தளிக்காக்கும் இவர் சொன்னார், இனி நம்ம இங்கே இருந்தால் சரியாகாது, பிள்ளைங்களாம் எடுங்க போகலாம் அப்படின்னு. அப்புறம் நானும் மருமகனும் வார்ப்பு வீடு மருமகன் சொன்னால் நம்ம இப்படி ஏறி இப்படியே போய் காட்டுக்கு போகலாம் அப்படின்னு 2 மணிக்கு நாங்கள் போகிறோம் காட்டுக்கு. அங்கே போய் பார்த்தா ஆனை நிற்கிது காட்டில். நாங்கள் போகும்போது எங்கள் குடும்பம் மட்டும்தான் இருந்தோம், நாங்கள் 4-5 பேர். அப்போ அதுக்கிட்ட சொன்னோம், நாங்கள் இப்படி பயந்து எங்கள் உயிர் பாடுறதுக்கு வேண்டி நாங்கள் இப்படி பயந்து ஓடியாதான், நீ பாட்டுக்கு நீ நின்றுக்கோ அப்படின்னு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சொன்னோம். அப்போ அது கண்ணீர் விட்டது. கண்ணீர் விட்டுட்டு அது பாட்டுக்கு அது நின்றுச்சு. அப்போ எங்களுக்கு ஒரு சமாதானம். விடியற காலையில் 6 மணி வரை நாங்கள் அங்கே இருக்கிறோம். அப்புறம் இவங்க ஃபோனு கூப்பிட்டு எங்களை காணுன்னு கேட்டு, ஃபோனு இருக்கிறவங்க வீட்டிலலாம் ஃபோனு கூப்பிட்டு கேட்டு சின்ன ஜீப்பு கொண்டு வந்து அங்கே காட்டில் இருந்து எங்களை சூரல்மலை ஸ்கூலுக்கு கிறிஸ்டியனி பள்ளி அங்கே கொண்டு வந்து விட்டுட்டு, பின்ன அங்கேருந்து இவங்க இங்கே வந்து எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இங்கே கேம்புக்கு கொண்டு வந்து இங்கே விட்டாங்க. உங்கள் வீடெல்லாம் இருக்காமா இல்லை? இப்போ யாருக்கு தெரியும் இருக்குதா இல்லையான்னு. எல்லாம் நிறந்துருச்சுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும். இனி வந்து இத்தனை வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கீங்க, இனியும் வந்து எதை சேர்க்கினாலும் கஷ்டப்படணும். என்ன பண்ண போகிறீங்க? ஏதோ ஒரு சின்ன வேலை, ஒரு வீடும் கிடச்சா, ஒரு கூட்டுறதா இதனால ஒரு வேலை கிடச்சா அது செஞ்சுக்கிட்டு நம்ம வகுத்து பொழப்புக்கு. எப்போதும் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல உதவிக்கு. ஏதோ ஒரு சமயத்தில் தானே இருப்பாங்க. நம்மளுக்கு முடிகிற வரையிலும் ஏதோ ஒரு வேலை செஞ்சு கஞ்சி கொடுத்துட்டு போகிறோம். அப்படித்தான் நீ நினச்சிருக்கு, வேறு ஒன்றும் வேண்டாம். ஒரு வீடு, ஏதோ ஒரு சின்ன ஒரு வேலை இல்லாமல் நம்ம 2 பேரும் வீட்டில் இருந்தால் பஞ்சம் முளைக்க முடியாது இல்லை. அப்போ எதுனாலும் ஒரு வழி, ஒரு பென்ஷனோ அது மரியாதைக்கு கொடுத்தாவே போதும் எங்கள் 2 பேர்த்துக்கு. இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கீங்களா? மகளும் இருக்குது. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம் வீட்டில். மகளும் நாங்கள் 3 பேர். மகள் வேலைக்கு போய்க்கும். எங்கள் வகுத்து கொடுமைக்கு ஒரு பென்ஷன் விடாமல் கிடச்சாவே போதும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.